எவ்வளவுதான் பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், ஒரு நாட்டிற்கே முதலமைச்சராக இருந்தாலும், எம்ஜிஆருக்கு ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இருந்தது. அது என்ன? எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஆசை இளையராஜா இசையில ஒரு படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தீராத ஆசையா இருந்தது. இளையராஜா இசையில அவர் அந்த படத்தை நடிச்சாராம். அந்த படம் எப்போ எடுக்கப்பட்டது? முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு படத்துல அவர் நடிக்க ஆசைப்பட்டது சரிதானா? அந்த படத்துல அவரால் நடிக்க முடிஞ்சதா? அதற்காக அவருக்கு வந்த கிரிட்டிசிசம் என்னென்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சினிமா துறையில எம்ஜிஆர் அவர்களை ஒரு சகலா கலா வல்லவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சும்மா ஹீரோவை மட்டும் நடிக்காம எடிட்டிங், கேமரா, டைரக்ஷன் அப்படின்னு சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் கற்று வச்சிருந்தவர் தான் நம்ம எம்ஜிஆர். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அவர் தான் ஜாம்பவானாக இருந்தார். தமிழ் சினிமாவில் அவர் வச்சது தான் சட்டம். அவரை நேருக்கு நேராக எதிர்த்துக்கிட்ட கண்ணதாசன், சந்திரபாபு, இன்னும் பல இயக்குனர்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அந்த அளவுக்கு சினிமா துறையில தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு ஆளுமையை கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். இப்படி இருந்த வரைக்கும் நம்பர் 1 ஹீரோவா இருந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்துல அரசியலுக்கு போய் ஜெயிச்சு முதலமைச்சராகவும் ஆயிடுறாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு படத்துல நடிக்க முடியாம போயிருச்சே நம்மளால அப்படின்ட்டு ஒரு ரொம்ப பெரிய கவலை எம்ஜிஆருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சரான சில வருடங்கள்ல பல புதிய நடிகர்கள் உள்ள வர்றாங்க. தமிழ் சினிமாவோட போக்கு மாறி போகுது. குறிப்பா ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் புதுமையா நடிக்கக்கூடிய கதாநாயகன்களா திரையுலகத்துல பேர் வாங்குறாங்க. இதனால தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் மாறிடுது. இன்னொரு பக்கம் பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ்வி, கேவி மகாதேவன் இவங்க ட்ரெண்ட் எல்லாம் உடைச்சிக்கிட்டு புதுசா இளையராஜா அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் தமிழ் சினிமாவுக்கு வந்துடுறாரு. இதுல எம்ஜிஆருக்கு 2 பிரச்சனை. என்னன்னா, மாறிக்கிட்டு வர்ற இந்த தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஒரு கதாநாயகனா நிரூபிக்கணும் தன்னைய அப்படின்னு ஒரு எண்ணம். மக்களோட இருந்த அந்த சினிமா தொடர்பு அவருக்கு நின்று போயிருந்ததுல, அதை மறுபடியும் சரி பண்ணணும். அதை எப்படின்னு யோசிக்கும் போது, முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் படங்கள்ல நம்ம கதாநாயகனா நடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. இந்த முடிவு எடுத்த உடனே அதுக்கு ப்ரொடியூசரா தர்மராஜ் அப்படிங்கிறவரை நியமனம் பண்றாரு. வாலியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. தர்மராஜ் கேமராமேனை கூட்டிக்கிட்டு வாலியோட வீட்டுக்கு போறாரு. போய் விஷயத்தை சொல்றாரு. முதலமைச்சர் எம்ஜிஆர் கதாநாயகனா நடிக்க முடிவு பண்ணிட்டாரு. உங்களை தான் அந்த படத்துக்கு கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் எழுத சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை போய் சொல்றாங்க கவிஞர் வாலிக்கிட்ட. வாலிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா, எம்ஜிஆர் முதலமைச்சரானதுக்கு பிறகு இவ்வளவு வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்கிறாரா அப்படின்னு அவரே ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி அடைகிறாரு. ஆனால் அவர்கிட்ட எந்த வாக்கும் கொடுக்கல. சரி, எம்ஜிஆரை ஒரு தடவை போய் நேரில் பார்த்து இது சம்மந்தமாக பேசுகிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய முடிவை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்காக வாலி போகிறாரு. வாலி போய் எம்ஜிஆரை சந்திச்சு தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு. அண்ணே, நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, மறுபடியும் நீங்கள் படத்தில் கதாநாயகன் நடித்தா அது அரசியல் சார்ந்த பல பிரச்சனைகளை உருவாக்காதா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எம்ஜிஆர் சொல்கிறாரு, வாலி, நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ துணிஞ்சு ஒரு கதையை மட்டும் ரெடி பண்ணு, நான் ஓகே பண்ணுறேன், நடிக்கலாம் அப்படின்றாரு. வாலி போய் எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கிட்டு மறுபடியும் எம்ஜிஆரை சந்திச்சு இந்த கதையை பற்றி விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் எம்ஜிஆர் அரசியலில் பயங்கர பிஸியான ஸ்கெடியூலில் இருந்ததுனால எம்ஜிஆரை சந்தித்து அவரால் இந்த கதையை விளக்கி சொல்லவே முடியலை. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் போகும்போது வாலியும் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பயணத்தின் போது வாலி எம்ஜிஆர் கிட்ட கதையை எடுத்து சொல்லி ஓகே பண்ணுறாரு. கதை எம்ஜிஆருக்கு பிடிச்சி போடணும்னா எம்ஜிஆர் சொல்கிறாரு, சரி, நீ அரசியல் பிரச்சனை பற்றியெல்லாம் கவலைப்படாத, பிரசாத் ஸ்டுடியோவில் பூஜையை போட்டு சாங் ரெக்கார்டிங்க ஆரம்பிச்சிரு அப்படின்றாரு. மியூசிக் டைரக்டராக யாரை போடலாம் அப்படின்னு வாலி கேட்ட உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, இந்த அன்னக்கிளின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அதில் யாரோ புதுசாக ஒரு பையன் இளையராஜான்னு வந்திருக்கான்ல, அவனை போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே இருந்து இளையராஜாவோட இசையில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எம்ஜிஆருக்கும் வந்தது தெரியுது. உடனே வாலி போய் இளையராஜா கிட்ட இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக அவரை புக் பண்ணிட்டு வேலையும் ஆரம்பிக்கிறாரு. பிரசாத் ஸ்டுடியோவில் படத்துக்கான பூஜை போடுறாங்க, சாங் ரெக்கார்டிங்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இளையராஜாவும் வாலியும் படத்தை தொடங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த செய்தி
லேசாக வெளியே கசியுது. நாடு முழுசும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பேச்சா இது மாறி போகுது. பத்திரிகைகளில் செய்தி வெளிவருது. படத்துக்கு பூஜை போட்ட அன்னைக்கு மாலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி வருது. இளையராஜாவோட இசையில முதலமைச்சர் எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய புதிய படம் அப்படிங்கிற செய்தி வந்த உடனே எதிர்கட்சிகள் சும்மா விட்டுருவாங்களா? கலைஞரும் திமுகவும் களத்தில் இறங்குறாங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. பயந்து போன வாலி மறுபடியும் எம்ஜிஆர் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். அண்ணே, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி படம் நடிக்க முடியாது, இதில் சட்ட ரீதியான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு வாலி கேட்ட உடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் யோசிக்கிறார். பாருங்க, படத்தில் நடிக்கிறதுல அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்திருக்குன்னு பாருங்க. நேராக கிளம்பி டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்குறாரு. மொரார்ஜி தேசாய் கிட்ட படத்தில் நடிக்கிறதுக்கான அனுமதியை வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்து வாலி கிட்ட நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு. முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு அனுமதியை மொரார்ஜி தேசாய் வழங்கினார் அப்படிங்கிற செய்தி அது. இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறாரு. அதாவது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அப்படிங்கிற கூப்பிட்டுருக்காரு. வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் ஒரு படத்தை துவக்கி வச்சு அந்த படத்தில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கதாநாயகனாக நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? அவங்க கலைஞர் கருணாநிதி களத்தில் இறங்கி எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இவர்கிட்ட நாட்டை கொடுத்தது எவ்வளோ தப்பாக போச்சு பார்த்தீங்களா? முதலமைச்சராக இருந்துக்கிட்டு கதாநாயகனாக நடிக்க போகிறாராம். கூத்தாடிகள்கிட்ட போய் நாட்டை கொடுத்தா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கலைஞர் கடுமையாக எதிர்க்கிறாரு. நாடு முழுவதும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற விஷயத்த நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்போ தான் எம்ஜிஆருக்கு புரியுது, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனுடைய விளைவு என்னன்னா, கவர்னரை கூப்பிட்டு படத்தை துவக்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்ததை அந்த விழாவை நிறுத்திடுறாரு. கொஞ்ச நாள் எல்லாம் எதிர்ப்பாங்க, அதுக்கு பிறகு எல்லாம் மறந்துடுவாங்க. மறுபடியும் படத்தை ஆரம்பிச்சிடலாம், நம்ம கதாநாயகனாக நடித்து படத்தை வெளியிடலாம் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா இதற்கான எதிர்ப்பு அலை அதிகமாகிட்டே போனதுனால ஒரு கட்டத்தில் இந்த படத்துல இருந்து முற்று முழுதாக எம்ஜிஆர் விலகிடுறாரு. எம்ஜிஆர் வெளியேறி போன உடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் படத்தில் நடிப்பார், நம்ம அந்த படத்தை வச்சு நல்லா புகழ் பெறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல டெக்னீஷியன்கள் இந்த படத்துல இருந்து வெளியேறி போகிறாங்க. ஆனால் இந்த படத்தை நம்பி பணத்தை போட்ட அந்த ப்ரொடியூசர் மாட்டிக்கிறாரு. அவர் தினமும் போய் வாலியை சந்தித்து இது விஷயமா பேசிக்கிட்டே இருக்காரு. வாலி இந்த படத்துக்கு ஏற்கனவே கதை, வசனம், பாடல்கள் எல்லாமே எழுதி வச்சிருந்தாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை போய் பார்த்து கேட்குறாரு. அண்ணே, நீங்கள் படத்துலேருந்து வெளியேறி போயிட்டீங்க, இந்த படத்தை நாங்கள் எப்படி முடிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் சொல்கிறாரு, அரசியல் களத்தில் ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக போச்சு, என்னால் நடிக்க முடியாது, இந்த படத்துலேருந்து நான் முழுசாக வெளியேறிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது டியூன் பண்ணி நீங்களே இந்த படத்தை ப்ரொடியூசருக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிடுறாரு. படத்துக்கு முதல்ல இளையராஜாவை தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லி வாலி முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. இதனால வாலியோட பழைய நண்பர் எம்எஸ்வி கடுமையான கோபத்தில் இருந்தார். இப்போ மெயின் சப்ஜெக்ட் ட்ராப் ஆகி கதையில் மாற்றம் பண்ணி வாலி புது கதை எழுதுனதுனால அதுக்கு எம்எஸ்வியவே மறுபடியும் மியூசிக் டைரக்டராக போட்டுட்டாரு. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இளையராஜா வாலியை பார்த்து தன்னோட வருத்தத்தை பகிர்ந்துக்கிறாரு. அந்த நேரத்தில் படத்தோட பழைய டைரக்டர் எம்ஜிஆர் ஹீரோ இல்லை அப்படின்னு வெளியே போயிடுறாரு. அதுக்கு பிறகு வேற வழியே இல்லாமல் கதையில் பல மாற்றங்களை பண்ணி கவிஞர் வாலியே அந்த படத்தை இயக்குறார். கவிஞர் வாலி முதலும் கடைசியுமா இயக்கிய படம் அதுதான். அதாவது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் நடிக்க முயற்சி பண்ணி ஒரு படம் டிராப் ஆகுது, அந்த படத்தை பல மாற்றங்கள் பண்ணி வாலி இயக்குறார். அதுதான் வடமாலை அப்படிங்கிற பேரோட ஒரு படமா வெளியாச்சு. இந்த படம் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஓடலை, இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த படம் அப்படின்னு பாராட்டி தமிழக அரசு சார்பா அன்னைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் 1 லட்சம் ரூபாய் இந்த படத்துக்கு பரிசு கொடுக்குறார். தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ் சினிமாவோட பங்கு அளவுக்கு அதிகமா இருக்கு,
இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல முதலமைச்சர் பதவியை ஏற்ற பிறகு எம்ஜிஆர் மறுபடியும் படத்துல நடிக்கிறேன் அப்படின்ற முயற்சி ஒரு பக்குவமில்லாத தன்மையை காட்டுறதா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லோருமே இதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பேச வந்தது அதை பத்தி கிடையாது. எல்லாருக்குமே நிறைவேறாத ஆசை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சினிமா துறையில ஒரு உச்சத்தை தொட்டவர், நினைச்சதெல்லாம் நடந்தது, அவர்தான் எம்ஜிஆர். கடைசியா ஒரு படத்தை இளையராஜாவை வச்சு அவரோட இசையில நடிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டோம். அந்த ஆசை நிறைவேறாத ஆசையா போயிருச்சு. அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா போய் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுவீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா.